ஒருவருக்கு பணம் கொடுக்க வேண்டுமென்றால் வாசல் படியில் நின்று கொடுக்கக்கூடாது. கொடுப்பவரும் வாங்குபவரும் வாசல் படிக்கு உள்ளே இருந்து கொடுக்கல் அல்லது வாங்கல் வேண்டும். இரண்டாவது, செல்வம் நிலைக்க விருத்தி அடைய பணம் கொடுக்கல் வாங்கல் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் நடப்பது உத்தமம். கொடுப்பவருக்கு பணம் திரும்ப கிடைக்கும். வாங்குபவரால் பணத்தை திரும்ப கொடுக்க இயலும். திரும்ப கொடுப்பதும் செவ்வாய் ஓரையில் நடப்பது சிரேஷ்டம். மூன்றாவது, வாசற்படி, உரல், ஆட்டுக்கல், அம்மி இவைகளில் உட்காரக்கூடாது. நான்காவது, இரவு நேரங்களில் பால், மோர், தண்ணீர் அடுத்தவர்கள் எடுத்து செல்ல அனுமதிக்கக்கூடாது. ஐந்தாவது, எரியும் குத்து விளக்கை தானாக அணைய விடக்கூடாது. ஊதியும் அணைக்கக்கூடாது. புஷ்பத்தினால் அணைக்க வேண்டும். ஆறாவது, வீட்டில் யாரையும் சனியனே என்று திட்டக்கூடாது. எழவு என்றும் கூறக்கூடாது. ஏழாவது, அதிகமாக கிழிந்த துணிகளை உடுத்தக்கூடாது. துணிமணிகளை உடுத்தி கொண்டே தைக்கக்கூடாது. உப்பை தரையில் சிந்தக்கூடாது. அரிசியை கழுவும் போது அதை தரையில் சிந்திக்கக்கூடாது. எட்டாவது, உங்கள் வீடுகளில் லட்சுமி கடாட்சம் தழைத்து செல்வம் பெருக வெற்றிலை, வாழை இலை இவைகளை வாடவிடக்கூடாது. வெற்றிலையை தரையில் வைக்கக்கூடாது. சுண்ணாம்பு வெற்றிலையை போடக்கூடாது. ஒன்பதாவது, ராமநாமம் உச்சரிக்கப்படும் இடத்திற்கு அனுமன் தேடி வந்து விடுவான். அங்கு அவனை கூப்பிட வேண்டிய அவசியம் கூட இல்லை. அதேபோல ஸ்ரீமன் நாராயணனின் பெருமையை பேசப்படும் இடத்தில், அவன் பாடல்கள் ஒலிக்கும் இடத்தில் அன்னை திருமகள் தானாகவே வந்து விடுகிறாள். ஆகவே இல்லந்தோறும் காலை வேளைகளில் வெங்கடேச சுப்பிரபாதமும் மாலை வேளைகளில் விஷ்ணு சரஸ்வரநாமம் ஒலிப்பது அவசியம். அந்த வீடுகளில் செல்வ செழிப்பு தாமாகவே வந்துவிடும். பத்தாவது, வீட்டில் நெல்லி மரம் இருந்தால் லக்ஷ்மி கடாசம் பெருகும். விஷ்ணுவின் அம்சமாக நெல்லி மரம் திகழ்வதால் நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். நெல்லிகனிக்கு ஹரிபலம் என்ற பெயரும் உண்டு. லக்ஷ்மி குபேரனுக்கு உரிய மரமாகவும் திகழ்கிறது நெல்லி. நெல்லி மரம் இருக்கும் வீட்டில் தெய்வீக அருள் நிறைந்திருக்கும். எவ்வித தீய சக்திகளும் அணுக முடியாது. நெல்லி மரத்தடியில் கிடைக்கும் தண்ணீர் உவர்த்தன்மை இல்லாமல் மிகவும் சுவையாக இருக்கும். 11, சுமங்கலிகள் பூரண கும்பம், மஞ்சள், குங்குமம், திருமண், சூர்ணம், கோலம், சந்தனம், வாகை, மாவிலை தோரணம், வெற்றிலை, திருவிளக்கு, யானை, பசு, கண்ணாடி, உள்ளங்கை, தீபம் இவை அனைத்தையும் லட்சுமிக்கு மிகவும் பிடித்தவை. 12வது, தினசரி துளசி மாடத்திற்கு விளக்கேற்றி 3 முறை வலம் வர வேண்டும். 13வது, பசுகளுக்கு ஒரு பழம் வாங்கி கொடுத்தாலே கோடி புண்ணியம் தேடி வரும் எனும்போது அவற்றுக்கு தீவனங்கள் வாங்கி தந்து போஷித்தால் பசுக்களிடம் குபேரன் குடிகொண்டிருக்கிறான். கோமாதா பூஜை குபேர பூஜைக்கு சமம். 14வது, செல்வம் நிலைத்து நிற்க நமது வீடுகளில் வெள்ளை புறாக்கள் வளர்க்கலாம். 15வது, சங்கு, நெல்லிக்காய், பசுசாணம், கோஜாலம், தாமரை பூக்கள், சுத்தமான ஆடைகள் வீட்டில் இருப்பது சுபம். இறைவனின் திருவுருவ படம் இவற்றை பார்க்க வேண்டும். 17வது, தினசரி விளக்கேற்றுவது சிறப்பு. செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் 5 முகம் கொண்ட விளக்கேற்றுவது இன்னும் சிறப்பு. 18வது, விளக்கை அமர்த்துதல் அல்லது மலையேற்றுதல் என்று தான் சொல்ல வேண்டும். அணைப்பது என்ற வார்த்தை உபயோகிக்க கூடாது. அது அமங்கல சொல்லாகும். 19வது, விளக்கை தாமாக மலையேற விடக்கூடாது. ஊதியும் அமர்த்தக்கூடாது. புஷ்பத்தினாலும் மலையேற்ற விடக்கூடாது. அப்போ எப்படி தான் சார் மலையேற்றுவது என்று தானே கேட்குறீங்க? அப்படி கேளுங்க. தீபத்தை எப்போதும் கல்கண்டை கொண்டு தான் அமர்த்த வேண்டும். சரியா? 20வது, வீட்டில் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது. அமங்கல சொற்கள் பேசவே கூடாது. மாலை 6 மணிக்கே திருவிளக்கு ஏற்றிவிட வேண்டும். ஊனமுற்றவர்களுக்கோ ஏழை மாணவர்களுக்கோ முடிந்த தர்மத்தை செய்யுங்கள். 21வது, எந்த வீட்டில் சாப்பாட்டிற்கு ருசியாக ஊறுகாய் இருக்கிறதோ அந்த வீட்டில் தரித்திரம் இருக்காது. எனவே உங்கள் வீட்டில் எப்போதும் பலவித ஊறுகாய்கள் குறைவின்றி இருக்கட்டும். 22வது, எந்த வீட்டில் பெண்கள் கௌரவமாக நடத்தப்படுகிறார்களோ, எந்த வீட்டில் பெண்கள் சிரித்து கொண்டு சந்தோஷமாக இருக்கிறார்களோ அங்கு திருமகள் குறியேறுவாள். 23வது, வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு குங்குமம், தண்ணீரும் வழங்க வேண்டும். அவர்களுக்கு மஞ்சள் கிழங்கு கொடுப்பதால் பல ஜென்மங்களில் செய்த பாவங்கள் விளங்கி பாக்கியங்களும் பொருளும் சந்தோஷமும் பெருகும். 24வது, எந்த பொருளையும் இல்லை இல்லை என கூறக்கூடாது. இந்த பொருள் வாங்க வேண்டி இருக்கின்றது என்றே சொல்ல வேண்டும். 25வது, எந்த குறையையும் எண்ணி கண்ணீர் விடக்கூடாது. சர்ச்சை செய்யாத, சண்டையிடாத பெண்கள் வாழும் இல்லங்களில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். 26வது, தயிர், அருகம்புல்,
பசு முதலியானவதை தொடுவதும், நேர்மையாக இருப்பதும், அடிக்கடி பெரியோர்களை தரிசிப்பதும், கோவிலுக்கு சென்று தெய்வ தரிசனம் செய்வது செல்வத்தை கொடுக்கும். 27வது, குழந்தைகளிடமும் வயதானவர்களிடம் நோயாளிகளிடமும் கோபத்தை காட்டக்கூடாது. கேட்பதற்கு இனிமையான நல்ல சொற்களை உபயோகிப்பவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் வந்தடையும். இரக்க குணம் உடையவர்களுக்கு தெய்வம் உதவி புரியும். அன்பு உள்ளம் கொண்டவர்களுக்கு உலகம் தலைவணங்கும். 28வது, அன்னம் உப்பு நெய் இவைகளை கையால் பரிமாறக்கூடாது. கரண்டியால் மட்டுமே பரிமாற வேண்டும். கையால் பரிமாறப்பட்ட அன்னம் உப்பு நெய் இவற்றை மாமிசத்திற்கு சமம். 29, பெண்கள் வளையல் அணியாமல் எதையும் பரிமாறக்கூடாது. அமாவாசை என்று எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கினால் நன்மை உண்டாகும். இரவில் வீட்டை பெருக்கினால் குப்பையை வெளியே கொட்டக்கூடாது. வீட்டில் தூசி ஒட்டடை சேரவிடாது. அடைசல்கள் இன்றி சுத்தமாக இருப்பது அவசியம். பகலில் குப்பையை வீட்டினுள் எந்த மூலையிலும் குவித்து வைக்கக்கூடாது. மங்கையர்கள் நெற்றிக்கு குங்குமம் இடாமல் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. விளக்கு ஏற்றிய பிறகு பால் தயிர் உப்பு ஊசி இவற்றை பிறருக்கு கொடுக்கக்கூடாது. விருந்தினர் போன பிறகு வீட்டை கழுவி சுத்தப்படுத்தக்கூடாது. 30வது, கோலமிட்ட வீட்டில் திருமகள் தங்குவாள். வீட்டு வாசலில் கோலம் இடுவது அவசியம். ஃப்ளாட்களில் வசிப்பவர்கள் தங்கள் மெயின் டோர் வாசலில் கோலம் வரையலாம். துணிமணிகளை உடுத்தி கொண்டே தைக்கக்கூடாது. 31வது, பணம் நாணயம் உள்ளிட்டவைகளை கண்ட இடத்தில் வைக்கக்கூடாது. ஆண்கள் பணம் வைக்கும் பர்ஸை ஏடிஎம் கார்டுகளை பின்புறத்தில் வைத்து கொள்ளாது சட்டையின் உள்பாக்கெட்டில் வைத்து கொள்ள வேண்டும். 32வது, சுண்ணாம்பு இல்லாமல் வெற்றிலையை போடக்கூடாது. பிரம்மச்சாரிகள் தாம்பூலம் உட்கொள்ளக்கூடாது. அக்னியை வாயால் ஊதி எழுப்பவோ அணைக்கவோ கூடாது. அதிகமாக கிழிந்த துணிகளை உடுத்தக்கூடாது. நகத்தை கிள்ளி வீட்டில் போட்டால் தரித்திரம் உண்டாகும். பெண்கள் தலைவிரி கோலத்துடன் காட்சியளிப்பது கூடாது. சாம்பிராணி உள்ளிட்ட நறுமண பொருட்களை அடிக்கடி வீட்டில் உபயோகிக்க வேண்டும். ஈரத்துணி அணிந்து பூஜை செய்யக்கூடாது. பெண்கள் மூக்குத்தி வளையல் மெட்டி இவைகள் அணியாமல் இருக்கக்கூடாது. 33வது, தங்கம் எனப்படும் சொர்ணம் மகாலட்சுமியின் அம்சம் என்பதால் அதை இடுப்புக்கு கீழே பெண்கள் அணியக்கூடாது. பெண்கள் மாதவிடாய் உற்றிருக்கும் சமயம் அவர்களின் நிகழ் சுவாமி படங்கள் மீது வியக்கூடாது. 34வது, செல்வ செழிப்போடுவாக நாம் வாழும் வீட்டில் துர்நாற்றம் வீசக்கூடாது. அப்படி வீசினால் பணவரவு குறைந்து கொண்டே இருக்கும். 35, செல்வ செழிப்போடு வாழ நமது வீட்டில் நமது ஆடைகள் துணிகள் சிதறி கிடக்கக்கூடாது. நாம் பயன்படுத்திய ஆடைகளை ஒரு தனி பெட்டியிலும் புதிய ஆடைகளை இன்னொரு பெட்டியிலும் போட்டு வைப்பது சிறந்தது. 36, நமது வீட்டிற்குள் நுழைந்ததும் எப்போதும் நறுமணம் வீச வேண்டும். அப்படி இருந்தால் செல்வம் சேர்ந்து வங்கும். எங்கோ போக வேண்டிய பணம் நமது வீட்டை நோக்கி வரும். அதே சமயம் அனாவசியமான செலவு குறையும். 37வது, ஒருபோதும் நம் வாழும் வீட்டில் இல்லை மாட்டேன் இது மாதிரியான அவச்சொல்லை எப்போதுமே பேசக்கூடாது. குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் மாலை 5 முதல் 7 மணி வரை இம்மாதிரியான வார்த்தைகளை பேசுவது முற்றிலும் தவறு. 38, வெள்ளிக்கிழமைகளில் மாலை 5 மணிக்கு மேல் நமது வீட்டை பெருக்கி சுத்தம் செய்து அலசி விட்டு வேண்டும். அலசிய பின்னர் நமது வீட்டு பூஜை அறையில் நெய்யில் தாமரை நூலில் தீபம் ஏற்றிட வேண்டும். அதன் பிறகு 100 கிராம் உப்பு வாங்கி வருவது செல்வ வளத்தை நமது வீட்டிற்கு விரைவாக கொண்டு வரும். ஒருபோதும் இருட்டிய பின்னர் தயிர் சேர்த்த உணவுகளை சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டால் எவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரனாக இருந்தாலும் அவன் வறுமைக்குள் விழுந்து விடுவான். 39வது, குளிக்கும் போது தூங்கும் போதும் நிர்வாணமாக இருக்கக்கூடாது. அப்படி நிர்வாணமாக இருந்தாலும் செல்வ வளம் நம்மை விட்டு போய்விடும். ஆணோ பெண்ணோ சுய இன்பம் செய்யாமல் இருப்பதும் அவசியம். அடிக்கடி சுய இன்பம் செய்பவர்களின் வீடுகளிலிருந்து செல்வ செழிப்பு தரும் கடவுளாகிய மகாலட்சுமி புவனேஸ்வரி வெளியேறிவிட்டு அவளின் மூத்த சகோதரியான மூதேவி வந்து விடுவாள். 40, எக்காரணம் கொண்டும் தம்பதியர் இரவில் வெட்ட வெளியில் உணர்வு கொள்ளக்கூடாது. அப்படி செய்தால் யாராவது ஒருவர் சூட்சம சக்திகள் பிடிக்கும். அதன் விளைவாக இருவரில் யாராவது ஒருவர் அளவற்ற காமவெறியை அடைந்து விடுவர். குடும்பங்கள் நாசமடைவதற்கான முதல் காரணம் இதுதான். 41, கரடுமுரடான ராக் இசை முதலான மேற்கத்திய இசையை வீட்டில் அதிகமாக அலறலுடன் ஒலிக்க வைப்பதும் செல்வ வளம் நம்மை விட்டு போய்விடும். மெல்லிய இசை சினிமா பாட்டாக இருந்தாலும் சரி, கர்நாடக இசையாக இருந்தாலும் சரி, அதை அடிக்கடி ஒலிக்க செய்வதன் மூலமாக செல்வ வளம் நம்மை தேடி வரும். 42, 3 நாட்களுக்கு மேல் வீட்டில் குப்பையை சேர்த்து வைத்தாலும் பண வரவு குறைந்துவிடும். ஒரு ஆடையை 2 தடவைக்கு மேல் அல்லது 2 நாட்களுக்கு மேல் அடிக்கடி அணிந்தாலும் பணவரவு குறைந்துவிடும். 43, தினமும் வீட்டில் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் படத்தை வைத்து பின்வருமாறு வழிபாடு செய்தால்
வராமல் நமது நீண்ட கால கடன்கள் தீர்ந்துவிடும். வாரக்கடன் வசூலாகும், பணம் மிச்சமாகும். அதே சமயம் அசைவம் சாப்பிடுவதை அடியோடு கைவிட வேண்டும். 44வது தினமும் காலை கடன்களை முடித்துவிட்டு ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண வைணவர் படத்தின் முன்பாக அவரது மூல மந்திரத்தை 33 வரை ஜபிக்க வேண்டும். அப்படி ஜபிக்கும் போது சந்தன பக்தியை அவர் முன்பாக கொளுத்தி இருக்க வேண்டும். பசு நெய்யில் தாமரை நூல் திரியில் தீபம் ஏற்றி கொண்டிருக்க வேண்டும். இவ்வாறு ஒரு மண்டலம் செய்தால் பண ரீதியான சிக்கல்கள் தீர்ந்து வாங்கும். ஓராண்டு வரை வழிபட்டு வந்தால் நமது வருமானம் 4 மடங்கு அதிகரிக்கும். பணவரமும் 4 முதல் 8 மடங்கு அதிகரிக்கும். ஓராண்டுக்கு மேலாக ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண வைணவர் வழிபாடு செய்து வந்தால் ஒவ்வொரு ஆண்டும் நமது வருமானம் 4 முதல் 8 மடங்கு வரை அதிகரித்து கொண்டே செல்லும். 5 ஆண்டுக்கும் மேலாக ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண வைரவர் வழிபாடு செய்து வந்தால் 6ஆம் ஆண்டிலிருந்து தங்கம் நம்மிடம் சேரத் துவங்கும். 45 தைரியமாக ஒருவன் தர்மம் செய்தால் துணிவாக லக்ஷ்மியின் அருளையும் அவன் மீது சொரிந்து விடுகிறாள். இதையெல்லாம் செய்தால் இருக்கிற செல்வம் தங்கும். லக்ஷ்மன் தேடி நம் வீடு தேடி ஓடி வருவாள். அனைவரும் சகல சௌபாகியங்களுடன் பெற்று ஆரோக்கியத்துடன் சந்தோஷத்துடன் வாழ வாழ்த்துகிறேன். அன்னை திருமகளை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். நாளை ஒரு நல்ல அருமையான பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.